ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கான டாப் 10 5 மார்க் கொஸ்டின் ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். பார்க்காதவங்க அப்படியே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு பின்னால் போனீங்கன்னா பார்த்துக்கலாம். இது வந்து லாஸ்ட் ஒன் நைட், நாளைக்கு மார்னிங் உங்களுடைய கையில் 12th காமர்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரும் உங்களுடைய கையில் இருக்கும். அதுக்கு முன்னால் உங்களுக்கான செலக்டட் கொஸ்டின்ஸ், இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுலேயும் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எது, இந்த வருஷம் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது எது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது வந்து ப்ரீவியஸ் இயரில் நடந்து முடிஞ்ச ஒரிஜினல் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான், புரியுங்களா? இதில் 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 மார்க் சொல்லிடுறேன். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஆட்சேர்ப்பின் பொருள் இருக்க சந்தை என்றால் என்ன, ஜான் எஃப் கென்னடி கூறிய நுகர்வோர் உரிமைகள் யாவை, உட்புறச் சூழல் என்றால் என்ன, மேலாண்மை கருவிகளை பட்டியலிடுக. பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் லெசனில் இருக்கிறது. உங்களோட கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 26ஆம் நம்பர் கேள்வியா, ஆக்சுவலாக 21 இருக்க வேண்டியது 26 கேட்டிருக்காங்க. அதுமாதிரி அரசு பத்திரங்கள் சந்தை என்றால் என்ன, தோற்றுவிப்பாளர் என்பவர் யார், தொழில் முனைபவருக்கு பகுத்தாய்வு திறன் ஏன் அவசியம், கம்பல்சரி கொஸ்டின் அப்படிங்கிறது புக்கின் சைட்லேருந்து கேட்குறது. அதை ஒரு தடவை பார்த்துக்கங்க, ப்ரீவியஸ் இயரில் கேட்டது என்ன அப்படிங்கிறது. இதில் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் என்ன அப்படின்னம்னா, சந்தை என்றால் என்ன, ஆட்சேர்ப்பின் பொருள், ஜான் எஃப் கென்னடி கூறிய நுகர்வோர் உரிமை, அடுத்து மேலாண்மை கருவிகளை பட்டியலிடுக. அதுமாதிரி அரசு பத்திரங்கள் சந்தை என்றால் என்ன, இதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அடுத்து 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் காளை கரடி விளக்குக அப்படிங்கிறது நமக்கு ஆக்சுவலாக 3 மார்க்கு. இதில் கரடி விளக்குக அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருக்காங்க. குறியிலக்கு மேலாண்மையின் இயல்புகள் ஏதேனும் 3, கரடி விளக்குக, காளை கரடி ரெண்டுமே பறிச்சுக்கங்க. ஆட்சேர்ப்பு செயல்பாட்டில் உள்ள படிநிலைகளை கூறுக, வலைதள சந்தையிடல், டெய்லிங் அதாவது டெய்லிங்கிறது ஆக்சுவலாக இது வந்து புக் பேக் கிடையாது. இப்போ செயற்கை பற்றாக்குறை என்றால் என்ன, அது ஒன்று படிச்சுக்கோங்க. வியாபாரத்தின் நுண்ணிய சூழல் காரணிகள் 3 கூறுக, தெளிவான தொழில் முனைவோருக்கு 6 உதாரணங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா மாற்றுமுறை கம்பல்சரி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மூலதன சந்தையின் சிறப்பியல்பு, விதிவிலக்கு மேலாண்மை கேட்டிருக்காங்க. பங்குச்சந்தை மற்றும் பொருள்கள் பரிமாற்றுக்கு இடையான வேறுபாடுகள் ஏதேனும் 5 கேட்டிருக்காங்க. இந்த ஏதேனும் 5 அப்படிங்கிறது நமக்கு உங்களுக்கு கீ பாயிண்ட், புரியுங்களா? 5 பாயிண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது மாதிரி உலகமயமாக்கலின் தாக்கத்தை விளக்குக, நுகர்வோர் உரிமைகளின் ஏதேனும் 5, வகுப்பு சட்டம், லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னம்னா மாற்றுமுறை ஆவணத்தின் எடுகோள்கள் யாவை. ஆக்சுவலாக இது வந்து 2020 கொஸ்டின், புரியுங்களா? இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் அப்படிங்கிறது அவ்வளோ இது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி தெரில. நமக்கு விதிவிலக்கு மேலாண்மை இது ஒன்று படிச்சுக்கோங்க. பங்குச்சந்தை பொருள்களின் பரிமாற்றத்துக்கு இடையான வேறுபாடுகள் இது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து உலகமயமாக்கலின் தாக்கத்தை விளக்குக, இந்த 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக ஒரு கேள்வி எழுதலாம். அடுத்து 44 நுகர்வோரின் உரிமைகளில் ஏதேனும் 5, அது ஒன்று படிச்சுக்கோங்க, புரியுங்களா? படிச்சிருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மற்றபடி 3 மார்க்கில் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் கண்டிப்பாக காமர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், யாரும் பயப்பட தேவையில்லை. 5 மார்க்கில் அந்த வேறுபடுத்துக கொஸ்டின் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 2லேருந்து 3 அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அடுத்து உங்களுக்கு அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நம்முடைய சேனலில் தொடர்ச்சியாக வீடியோ வரும். வீடியோஸ் லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.